அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் நீடித்து வரும் சூழலில் இஸ்ரேல் அதன் சர்வதேச வான்பரப்பை மூடியுள்ளது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யுங்கள். தற்போதையது இஸ்ரேல் அதனுடைய சர்வதேச வான்பரப்பை முக்கியமாக மூடி இருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களும் நாட்டை விட்டு வெளியேறினாரா என்ற ஒரு மிக முக்கியமான சந்தேகம் எழுந்திருக்கிறது. சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். இஸ்ரேல் ஈரான் இடையில் மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அதன் சர்வதேச வான்பரப்பை முழுமையாக மூடியிருக்கிறது. ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பாக இஸ்ரேலின் நெவாட்டியம் விமானப்படை தளத்திலிருந்து இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அதிபர் பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய தனி விமானம் புறப்பட்டு சென்று இருக்கிறது. இந்த விமானங்கள் என்பது இஸ்ரேலுடைய பிரதமருடைய குடும்பத்தார், அதிபருடைய குடும்பத்தார் ஆகியோர் மட்டும் பயன்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய சிறப்பு விமானங்களாக இருக்கின்றது. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான போயிங் 767-338 விமானம் என்பதுதான் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு சென்று இருக்கிறது. எனவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது குடும்பத்தாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அந்நாட்டு ராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மற்றொரு கோணத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இன்னமும் இஸ்ரேலில் தான் இருக்கிறார். அதே நேரத்தில் அவரது குடும்பத்தாரை மட்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த விமானம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.